ஆதியிலே தரித்திரம் இல்லை, ஆதியிலே செழிப்பு தான் இருந்தது. மோசேயினுடைய முதல் பிரசங்கம் என்ன? குடுங்கல்ன்றது இல்லை, எப்படி உண்டாகும்னு பேசுறான். எப்படி உண்டாகும், கர்த்தர் எப்படி ஐஸ்வர்யத்தை தர்றாரு. உங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புலாம் எவ்வளோ பணக்காரனா இருந்தான் தெரியுமா? உன்னை பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆதியிலே தரித்திரம் இல்லை, ஆதியிலே செழிப்பு தான் இருந்தது. அப்போ மோசே அந்த ஒரிஜினல் மேண்டேட்டை கொண்டு வந்து மறுபடியும் கிறிஸ்துவினுடைய அன்னைக்கு தேவ ஜனங்கள் மேல பேசுறான். இதை என்ன பேசுறான்? அங்க பாரு, ஆபிரகாம் யாரு? பணக்காரன். ஈசாக்கு யாரு? பணக்காரன். யாக்கோபு யாரு? பணக்காரன். யோசேப்பு உங்க ஊர்லயே வந்து பெரியாளா ஆயிட்டாரு. ஆனா அவன் பிள்ளைங்க நீ எப்படி இருக்க? இப்பதான் யோசிக்கிறான். ஆமா இல்ல, ஆமாவா இல்லையா? ஆமா. இப்பதான் அவனுக்கு ஒதுக்குது. அப்போ இது கள்ள உபதேசம் இல்லையா? கள்ள உபதேசமா? இதான் என் நல்ல உபதேசம். நீ எப்படி ஆகிட்டாங்க பாருங்க, 4 தலைமுறை எப்படி ஆகிட்டாங்க? அடிமை ஆகிட்டாங்க. யோசேப்பு அடிமையா போன ஊர்ல அதிபதி ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு கர்த்தரை பத்தி கரெக்டான அறிவு இருந்தது. நீ என்ன அடிமை ஆக்கினா கூட என்ன அதிபதி ஆக்குற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. ஆமென். அவர் என்ன உயர்த்திடுவார். கடைசியில் பாருங்க, குழியில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, ஜங்கின்னு வந்து அப்படி நின்னான் பாருங்க மேலே. ஆமென். டேய், உங்கள் தாத்தா கதைலாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. இப்போ மோசேயின் பிரசங்கம் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகும் போது எப்படி தரிசனமாகுதாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர். முச்செடியில் எழுந்தருளி அவன் கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் யாருடைய தேவன்றதே தெரிலட, அதனால தான் அது அடிமையாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அடிமைத்தனத்துக்கு காரணம் அறியாமை, வறுமை, இல்லாமை, ஏழ்மை. எதிலையா சிக்கிட்டு கிடைக்கிறீங்கன்னா வெளிச்சம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. வெளிச்சத்தை இன்னைக்கு வாங்கிக்கோங்க. இது உங்கள் விடுதலையின் நாள். இது உங்கள் விடுதலையின் நாள். ஆமென். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் புறப்படுகிற நாளா இந்த நாள் இருக்குது.